வணக்கம் பானு. அதாவது வருமான வரி சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் இன்னைக்கு 5000க்கும் மேற்பட்ட ஜவுளி கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளது. அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தங்களது வணிக கடன்களை 45 நாட்களுக்கு மேல் நிலுவையில் செலுத்தாமல் வைத்திருந்தால் அந்த தொகையை வருமானமாக கணக்கிடப்பட்டு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இந்த சட்ட திருத்தம் அடுத்த மாதம் அமலுக்கு வர இருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்தை ஓராண்டிற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் மற்றும் திருத்தம் செய்ய வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில இந்த சட்ட திருத்த மசோதாவை ஓராண்டுக்கு ஒத்திவைக்க வலியுறுத்தி ஈரோடு கிளாத் மென்சஸ் அசோசியேஷன் சார்பில் இன்னைக்கு ஒரு நாள் அடையாள கடையடைப்பு கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்த இருக்கின்றனர். இதன்படி பார்த்தா ஈரோடு மாவட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட ஜவுளி கடைகள் வணிக நிறுவனங்கள் ஜவுளி உற்பத்தி தொழிற்சாலைகள் இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, அதாவது மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜவுளி வணிக நிறுவனங்கள் உள்ள அதாவது கடைவீதி பகுதிகளான திருவேங்கடசாமி, ஈஸ்வரன் கோவில் வீதி, விருந்தா வீதி, பொங்காலம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வருகின்ற வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈரோடு, திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வருகின்ற 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களும் மூடப்பட்டுள்ளது. இந்த கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக அதாவது ஈரோடு மாவட்டத்தில் 7 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது.